இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, ஒரு சைக்ளிக் காம்பவுண்டுக்கு எப்படி நம்ம ஐயூபாக் நேம் எழுதுறதுன்றத நம்ம பார்க்கலாம். ஓகே. இங்க வந்து பார்த்தீங்கன்னா 2 காம்பவுண்ட் வந்து குடுத்துருக்காங்க. ஒரு காம்பவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அரோமேட்டிக் காம்பவுண்ட். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா சைக்ளோ அலிஃபாட்டிக் காம்பவுண்ட் தான். ஆனா அதுவும் நமக்கு வந்து சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் தான் இருக்குது. அப்ப அந்த 2க்கு நமக்கு வந்து ஐயூபாக் நேம் எழுதுறது எப்படி எழுதுறதுன்னு பார்க்க போறோம். இப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து 3 காம்பவுண்டுக்கு வந்து போவோம். அப்ப 3 காம்பவுண்ட் நமக்கு என்ன குடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, இதுல மெயின் செயின் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரோமேட்டிக் காம்பவுண்ட் தான். அப்ப இத நம்ம என்ன சொல்லலாம்? ஃபீனால் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பென்சீன் ரிங்ல ஒரு OH அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா, அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம்? ஃபீனால் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்ப எப்பவுமே ஃபங்ஷனல் குரூப் அட்டாச்சா இருக்கிற கார்பன் தான் ஃபர்ஸ்ட் கார்பன். இது வந்து ஃபர்ஸ்ட் கார்பன். அப்ப இது நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா செகண்ட் கார்பன் வந்திருக்கும். இது தேர்டு, இது ஃபோர்த்து, இது ஃபிஃப்த், இது சிக்ஸ்த். எப்பவுமே நம்ம என்ன பண்ணணும்? ஃபங்ஷனல் குரூப் அட்டாச்சா இருக்கிற கார்பன் தான் ஃபர்ஸ்ட் கார்பன் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்? ஒன்னு கிளாக் வைஸ் போகலாம், இல்ல ஆன்டி கிளாக் வைஸ் வந்து போகலாம். இது நம்ம கிளாக் வைஸ் போனாலும் சரி, ஆன்டி கிளாக் வைஸ் போனாலும் சரி, நம்ம மெத்திலுக்கு என்ன பொசிஷன் தான் கிடைக்கும்? 2, 2 அண்ட் 6 தான் கிடைக்கும். அப்ப நம்ம வந்து ஐயூபாக் நேம் எழுத நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்ப ஐயூபாக் நேம் எழுதும்போது முதல்ல நம்ம என்ன பண்ணணும்? சப்ஸ்டிட்யூட் நேம் தான் நம்ம முதல்ல எழுதணும் இல்லையா? அப்ப சப்ஸ்டிட்யூட் எங்கெல்லாம் இருக்குது நமக்கு? 2 பொசிஷன் வந்து ஒரு சப்ஸ்டிட்யூட் வந்து இருக்குது. 6 பொசிஷன் வந்து ஒரு சப்ஸ்டிட்யூட் வந்து இருக்குது. அப்ப 2,6 டைமெத்தில். ஓகே. ஸோ 2,6 டைமெத்தில். இந்த காம்பவுண்ட் பேர் என்னது? ஃபீனால். ஓகேவா? PHENOL. ஓகே. ஃபீனால் வந்து எழுதணும். அப்ப இதுதான் ஐயூபாக் நேம் ஆஃப் திஸ் காம்பவுண்ட். இப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் பார்த்தீங்கன்னா, ஒரு சைக்ளோஹெக்சேன் காம்பவுண்ட் வந்து குடுத்துருக்காங்க. இங்க நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா, மெயின் செயின் வந்து நமக்கு வந்து சைக்ளோஹெக்சேன் காம்பவுண்ட் தான். இங்க நமக்கு வந்து 2 சப்ஸ்டிட்யூட் வந்து இருக்குது. ஒண்ணு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஈத்தாக்சி. ஒண்ணு வந்து நமக்கு வந்து ஈத்தாக்சி. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நைட்ரோ காம்பவுண்ட் வந்து நமக்கு இருக்குது. அப்ப எதுக்கு வந்து நம்ம நம்பரிங் 1 குடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேபி இதுக்கு வந்து 1, இதுக்கு நம்ம 2வும் குடுக்கலாம். இல்ல இதுக்கு 1, இல்ல நமக்கு வந்து இதுக்கு இந்த நைட்ரோ காம்பவுண்டுக்கு 2 வந்து குடுக்கலாம். அப்ப எது வந்து கரெக்ட்டான மெத்தட்ன்னு பார்த்தீங்கன்னா, அது 2மே சப்ஸ்டிட்யூயன்ட் தான். நீங்க எப்படி குடுத்தாலும் அடிஷன் ரூல் நமக்கு வந்து சேமா தான் வரும். ஆனா நம்ம வந்து நேம் எழுதும்போது அல்பாபெட்டிக் ஆர்டர்ல முதல்ல நம்ம வந்து ஈத்தாக்ஸ் தான் எழுதுவோம். அப்ப ஈத்தாக்ஸ்க்கு வந்து நம்ம வந்து பிரெஃபரன்ஸ் வந்து குடுக்கலாம். அப்ப ஐயூபாக் நேம் எழுதும்போது நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பொசிஷன் நமக்கு என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஈத்தாக்சி வந்து இருக்குது. ஓகே. ஒரு ஈத்தேன் குரூப், ஒரு ஆக்ஸிஜன் வந்து இருக்குது இல்லையா? அதுதான் என்ன சொன்னோம் பார்த்தீங்கன்னா, ஈத்தாக்சி. ஓகே. என்ன சொன்னோம் பார்த்தீங்கன்னா, ஈத்தாக்சி. ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்து ஈத்தாக்சி வந்து இருக்குது. செகண்ட் பொசிஷன் நமக்கு இருக்குன்னா நைட்ரோ வந்து இருக்குது. அப்புறம் இதோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து சைக்ளோஹெக்சேன். ஓகே. நமக்கு என்ன சைக்ளோஹெக்சேன் வந்து நமக்கு வந்து இருக்குது. ஸோ திஸ் த ஐயூபாக் நேம் ஆஃப் திஸ் மாலிக்யூல். ஓகேவா? ஸோ இங்க 2 காம்பவுண்ட் குடுத்துருக்காங்க. அந்த 2 காம்பவுண்டுக்கான ஐயூபாக் நேம் நமக்கு வந்து எழுதியிருக்கிறோம்.